செய்திகள் தொடர்கின்றன. பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் வாலிபர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கம்மாள் என்பவர் தனது சகோதரர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்கின்ற பாலமுருகன் என்பவர் தங்கம்மாளை வழிமறித்து பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து கைகளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பாலுவை கைது செய்தனர். கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் வழக்கு விசாரணை பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பெண்ணை கொலை செய்த வழக்கில் பாலமுருகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி பூர்ணிமா தீர்ப்பளித்துள்ளார். கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும், நகைகளை கொள்ளையடித்ததற்காக 10 ஆண்டு சிறை தண்டனையும் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். விவாகரத்து ஆன பெண்களுக்கு கணவரின் அசையா சொத்தில் பங்கு அளிப்பதற்கான சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திருமண சட்டங்களில் திருத்தம் செய்வதற்கான மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பரஸ்பர விருப்பத்துடன் விவாகரத்து கேட்டு மனு செய்யும் தம்பதிகளுக்கு அவர்களின் முடிவை மறுபரிசீலனை செய்ய 6 மாத கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. அந்த கால அவகாசத்தை ரத்து செய்யும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த மசோதா பெண்களின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாகவும், விவாகரத்து பெறுவது எளிதாகிவிட்டால் பெண்கள் தங்களது உரிமைகளை இழக்க நேரிடும் என்றும் மக்களவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அச்சம் தெரிவித்தனர். மசோதா அவசர கதியில் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சல்மான் குர்ஷித் மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளிப்பதை ஒத்திவைத்தார். இந்நிலையில் நிலுவையில் உள்ள இந்த திருத்த மசோதாவில் மேலும் திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் துணைவியாரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகி அம்மாளின் 16வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை ராமாவரம் தோட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாளின் திருவுருவப்படத்திற்கு அவரது குடும்பத்தார் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல் சில முன்னாள் அதிமுக தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். ஜானகி அம்மா இருக்கும்போது, தலைவர் இருந்ததுக்கு முன்னாடி ஜானகி அம்மா இருக்கும்போது நான் வருஷத்தில் 2 டைம் 3 டைம் வரும்போது தான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க கையிலே நான் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி அவங்க இல்லைங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய இடத்துல நினைவு நாளுங்கிறது நாங்கள் செஞ்ச புண்ணியத்திலையும் புண்ணியம், பெரிய புண்ணியம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைவாக கூலி வழங்குவதை கண்டித்து ஆற்காடு செய்யார் சாலையில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்த 30 வெட்டி கிராம மக்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 80 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது 40 ரூபாயாக கூலி குறைந்ததை அடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆற்காடு செய்யாறு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 90 ரூபாய் கொடுத்தாங்க, 80 ரூபாய் கொடுத்தாங்க, 70 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 40 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. நாங்கள் எப்படி இந்த விற்கிற விலைவாசிக்கு நாங்கள் எப்படி பொழப்பு நடத்த முடியும் சொல்லுங்க? எங்களுக்கு நிரந்தரமா கூலி இவ்வளோ தரேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. நாங்கள் 119 ரூபாய் எதிர்பார்க்குறோம். இதேபோல் திருவண்ணாமலை மலையில் பட்டா இல்லாமல் கட்டப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் ஆசிரமங்களை அகற்ற நோட்டீஸ் அளித்துள்ள மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகையில் நடைபெற்று வரும் 116வது மலர் கண்காட்சியில் மலைவாழ் மக்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திபெத்தியர்களின் நடனம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. உதகை தாவரவியல் பூங்காவில் 116வது மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி நேற்று நடைபெற்ற மலைவாழ் மக்கள் மற்றும் திபெத்தியர்களின் நடனம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இந்த மலர் கண்காட்சியை காண சுமார் 75,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். ஜெயலலிதா ஆட்சி என்றாலே லஞ்ச பேய் தலை விரித்தாடும்.
பெரம்பலூரில் தமிழக அமைச்சர் ஒருவரின் உதவியாளர் லஞ்சம் கேட்டதாக கூறி வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் நியாய விலைக் கடைகளில் உள்ள காலி சரக்குகளை விற்பனை செய்வதற்கான ஏலம் நேற்று நடைபெற்றது. இதில் திருச்சியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் ஏலத்தில் வெற்றி பெற்று அதற்கு உரிய சான்றிதழ் கேட்டு மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் கந்தசாமியிடம் முறையிட்டதாக தெரிகிறது. அதற்கு கந்தசாமி தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரின் உதவியாளர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் பணம் கொடுத்த பிறகே சான்றிதழை கொடுக்க தனக்கு மேலிடத்துக்கு உத்தரவு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க பெரியசாமி மறுத்ததால் ஏலத்தில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தர அதிகாரி கந்தசாமி மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெரியசாமி வியாபாரிகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. அமைச்சரின் உதவியாளர் லஞ்சம் கேட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31 மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல அதிமுகவோட அராஜகம் அதிகம் நடக்குது. உதாரணம் தாராபுரம் காமராஜ் அதிமுக நகர செயலாளர், 2வது சுண்ணாம்பேட்டை பாலன், 3வது சேலம் ராஜ மாணிக்கம். இவங்க எல்லாம் 10 ரூபா போட்டு சாக்கு எடுக்கிறாங்க. நாங்க 12 ரூபா போட்டு சாக்கு எடுக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு 2 ரூபா மேனி லாபம் தர்றோம். தரும்போது 10 லட்சம் ரூபாய் லாபம் தர்றோம். இதுல எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு சாக்கியா வரைக்கும் போதல். கட்சிக்காரன் எடுத்தா 10 ரூபா, சாக்கியாவர் எடுத்தா 12 ரூபா. அதையும் மீறி எடுத்தா சாக்கு 2 ரூபா கொடு, 1 ரூபா கொடு. இப்படித்தான் உமாபதி பேசுனதுனால அவர் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் கிராம தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை போலீசார் கைது செய்யாததை கண்டித்து கிராம மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டு வாகனங்களுக்கு தீ வைத்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே உள்ள கேரு என்ற கிராமத்தின் தலைவர் சுரேஷ் சௌத்ரி அந்த பகுதியில் சட்டவிரோதமாக சிலர் அரசு நிலத்தை கையகப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சமூக விரோத கும்பல் அவரை கொலை செய்துவிட்டது. இந்த கொலை தொடர்பாக குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலவரம் மூண்டதில் கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினார்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இருசக்கர வாகன பயணம் சற்று முறை தவறினாலும் விபத்தில் முடியும். ஆனால் இங்கே பாருங்கள் இருசக்கர வாகனங்களின் சாகசத்தை. ஆச்சரியமாக உள்ளதல்லவா? கேன்ஸ் உலக திரைப்பட விழா, பிரபல நடிகைகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.